போலீஸ் தீதி கேஸை எப்படி விசாரிக்கிறாங்கன்னு ஆர்த்திகாவும் விஷாக்காவும் போன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ சடனா ஆர்த்திகா ஹஸ்பண்ட் சந்திரா மாதிரி ரத்தம் வாந்தி எடுத்து இறந்து போறான். இந்த கேங்ல இதோட 3வது சாவு. ஆனா போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஆர்த்திகா விஷாக்கா கிட்ட உன் ஹஸ்பண்டை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல, அப்போ ஆர்த்திகாவோட அண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி சந்திரா இறந்த நைட்டு ஆர்த்திகாவும் விஷாக்கா புருஷனும் நம்ம சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு பேசினாங்கன்னு சொல்லி எனக்கு இவங்க மேல டவுட்டா இருக்குன்னு சொல்ல, உடனே போலீஸ் ஆர்த்திகாவை விசாரிக்கிறாங்க. அப்போ ஆர்த்திகா, நாங்க அந்த நேரத்தை எமோஷன்ல உளரணும், அப்படினாலும் நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், எதுக்கு இத்தனை பேரை கொலை பண்ண போறேன்னு கேட்க, அப்போ உன்னை பார்த்துட்டு உடனே விஷாக்கா புருஷன் கிளம்பிட்டானு அண்ணி சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு உங்க 3 பேர் புருஷனும் எங்க இருந்தாங்கன்னு மறுபடியும் போலீஸ் அதே பாயிண்ட பிடிக்கிறாங்க. அதனால ஆர்த்திகா வீட்ல இருந்து தீதி ஹஸ்பண்டை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம் ஆர்த்திகா மூலமா விஷாக்காக்கு போகுது. விஷாக்கா ஹஸ்பண்டும், ஆமா நாங்க 3 பேரும் சந்திரா சொன்ன இடத்துக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. தீதி புருஷனும் அதே ஸ்டோரி தான் சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இவங்க 3 பேருக்கும் செயின் கொடுத்துட்டு அனுப்பின சந்திரா செயினை கொடுத்துட்டு வந்து ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா. தங்களோட பொண்டாட்டிங்க தங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சந்திரா கிட்ட சொல்ல அசிங்கப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இவங்க 3 பேரும் வீட்டு வாசலே நிக்க, அப்போதான் சந்திரா ஒரு கேப்ல ஏறி போறதை பார்த்திருக்காங்க. அப்புறம் இந்த 3 பேரும் அவளை ஃபாலோ பண்ணப்போ அவ இறந்து போன அபார்ட்மெண்ட் பில்டிங் குள்ள போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவளை பார்க்கல, ரிட்டர்ன் வந்துட்டோன்னு தீதி ஹஸ்பண்ட் சொல்ல, அதே மாதிரியே விஷாக்கா ஹஸ்பண்டும் சொல்றான்.